அண்மை செய்தி. சென்னை பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசின் உதவியை நாட தற்போது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். கோகுல், இப்போ எந்த நடவடிக்கை மூலமாக இந்த திட்டத்தை முன்னெடுக்க போறாங்க? சென்னையில் தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தல் தொடர்பாக சுவிட்சர்லாந்தை சேர்ந்த புரோட்டான் மெயிலில் தான் இந்த மிரட்டலானது வந்திருக்கிறது. ஏற்கனவே சென்னை காவல்துறை அந்த நிறுவனத்திற்கு அந்த மிரட்டல் வந்த அந்த இமெயில், ஐபி அட்ரஸ் உள்ளிட்ட விவரங்கள் கேட்டபோது அந்த நிறுவனம் தர மறுத்துவிட்டது. இந்த நிலையில் தமிழக காவல்துறையுடைய ஒரு நோடல் அதிகாரி மத்திய தகவல் தொடர்புத்துறைக்கு இது குறித்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த புரோட்டான் மெயிலை முடக்குவதற்கு மத்திய தகவல் தொடர்புத்துறை தற்பொழுது முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. தமிழக காவல்துறையுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த மிரட்டல் விடுத்த அந்த மெயில் உடைய விவரங்களை தர மறுக்கக்கூடிய அந்த புரோட்டான் மெயிலையே முடக்குவதற்கு தற்பொழுது மத்திய தகவல் தொடர்புத்துறை முடிவு செய்திருப்பதாகவும் அடுத்த கட்டமாக அந்த நிறுவனத்தோடு தொடர்ந்து பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. அந்த நிறுவனம் தரப்பில் சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் அந்த நிறுவனம் தங்களுடைய நாட்டு விதிமுறைகள் படி இந்த தகவலை தர முடியாது என்ற ஏற்கனவே ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் மத்திய அரசு இது போன்ற ஒரு முக்கியமான முடிவை எடுக்க இருப்பதாக தற்பொழுது காவல்துறை வாயிலாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டது. நன்றி கோகுல், விவரங்களை வழங்கியமைக்காக.